ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இதுக்கு முந்தைய வீடியோவில் வந்து ரெட் வெல்வெட் ரெசிபி வந்து போட்டிருப்பேன். பட் அந்த ரெசிபியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த வீடியோவில் நான் எப்படி வந்து கொரியருக்கு வந்து ப்ரௌனிஸ் வந்து பேக் பண்ணுறேன், எப்படி வந்து கொரியர் சென்ட் பண்ணுறேன், ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் வெல்வெட் ப்ரௌனியோட ஃபுல் ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒயிட் சாக்லேட்டும் அது கூட பட்டரும் அது கூட ஆயில் இது மூணுமே சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதோட ஃபுல் ரெசிபியோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் கீழே வந்து வழக்கம் போல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா ப்ரௌனியுமே நம்ம செய்கிற அதே மெத்தட் தான் இந்த ரெட் வெல்வெட் ப்ரௌனிக்கும். பட் இதில் வந்து பட்டர் கூட நம்ம வந்து கொஞ்சம் ஆயில் வந்து சேர்த்துக்க போகிறோம். ஸோ அது மட்டும்தான். மற்றபடி வந்து ஒயிட் சாக்லேட் வச்சு வந்து இந்த ப்ரௌனி ரெடி பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து ஒயிட் சாக்லேட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மில்க் சாக்லேட்லேயுமே வந்து இந்த ரெட் வெல்வெட் ப்ரௌனி வந்து ட்ரை பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ சாக்லேட் பட்டர் எல்லாத்தையும் மெல்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஈரமில்லாத பவுல் எடுத்திருக்கேன். இன்றைக்கி இந்த ப்ரௌனிக்கு வந்து நமக்கு வந்து 1.5 முட்டை மட்டும்தான் தேவை. ஸோ 1.5 முட்டையை வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு எக்கு வந்து முழுசாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு எக்கு வந்து நல்லா ஒரு கிளாஸில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து பாதி எக்கு வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ 1.5 முட்டை அளவுக்கே இந்த ரெசிபிக்கு வந்து போதுமான அளவு போதும். ஸோ அதனால் வந்து 1.5 முட்டை வந்து எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் பாதி வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து நான் செய்யக்கூடிய இந்த ரெட் வெல்வெட் ப்ரௌனியோட ரெசிபி அப்படியே டபுளாக வேணும் அப்படின்னா நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வந்து டபுளாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டபுளாக வரும். ஸோ இதோட லாஸ்ட் வெயிட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு நான் வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து 1.5 முட்டை அளவுக்கு நான் எடுத்துட்டேன். முட்டை வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், கூலிங்காக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து நம்ம எடுக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே வந்து ஈரம் இல்லாமல் எடுக்கணும். நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு திங்ஸுமே வந்து ஈரம் இருக்கக்கூடாது. எல்லாமே வந்து நம்ம இருக்கக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஸோ முட்டையை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒயிட் சுகரை வந்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம ஒயிட் சுகர் மட்டும்தான் ஆட் பண்ணணும், ப்ரௌன் சுகர் வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஒயிட் சுகரை வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அந்த முட்டையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை வந்து ஜஸ்ட் கரைஞ்சா போதும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பட்டர், சாக்லேட், ஆயில், இது மூணுமே இது வந்து அந்த எக்கோடு நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ ஒயிட் சாக்லேட் வந்து நீங்கள் மெல்ட் பண்ணும்போது மெல்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். அதனால் வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ரொம்ப நேரம் மெல்ட் பண்ணேன். அப்போயுமே வந்து பாருங்கள், கீழே வந்து சாக்லேட் வந்து ஒரு சில பீஸ் வந்து நல்லா வந்து மெல்ட் ஆகாமல் இருக்குது. நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா வந்து ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து சேர்த்துட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த முட்டையோடு வந்து நம்ம சாக்லேட் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியான பதம் வரும். ஸோ நீங்கள் கெட்டியாக இருக்குது அப்படின்னு இது கூட வந்து தண்ணி, பால் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்காதீங்க. ஸோ இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரெட் வெல்வெட் ப்ரௌனி அப்படிங்கிறது நம்ம வந்து ரெட் கலரில் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ரெட் கலரில் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கலர் வேண்டாம் அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து கலருக்காக வந்து வீட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, கேசரி பவுடர், அது வந்து லைட்டாக ஒரு பிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா அதுவுமே வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து ஃபுட் கலர் வந்து நம்ம வந்து கேக்குக்காக வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதில் வந்து ரெட் கலர் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ரெட் வெல்வெட் ப்ரௌனி வந்து செய்யும்போது கலருக்காக நான் வந்து எந்த கெமிக்கலுமே ஆட் பண்ணலை. கலருக்காக நான் வந்து பீட்ரூட்லேருந்து கலர் எடுத்திருந்தேன். ஸோ அது வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து போட்டிருப்பேன், பட் டீட்டெயிலாக வந்து போட்டிருக்க மாட்டேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் நம்ம வந்து பீட்ரூட்லேருந்து அந்த ரெட் கலர் எடுத்து அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரௌனியில் வந்து நான் ஆட் பண்ணேன். அந்த பீட்ரூட்டோட எந்த ஒரு டேஸ்ட்டுமே அதில் தெரியல, கலருமே வந்து நல்லா வந்துருந்துச்சு. கண்டிப்பாக அந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக அதுக்காக தனியாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி நான் வந்து உங்களுக்காக வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வினிகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட வந்து ரெட் ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கலர் வந்து ஆப்ஷனல் தான், நம்ம வந்து கலர் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது தான். பட் இந்த ப்ரௌனிக்கு வந்து கொஞ்சம் வந்து கலர் வந்து ஆட் பண்ணால் தான் ஸோ அந்த ரெட் வெல்வெட் ப்ரௌனி அப்படிங்கிற பேருக்கு வந்து ஸோ நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சமாக வந்து கலர் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு
ஒரு 8 இன்ச் அளவுக்கு பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு ஆல்ரெடி வச்சுட்டேன். ஓடிஜியுமே வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பேட்டர் வந்து நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்யூவர் வச்சு நீங்கள் ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து ப்ரௌனி வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்து பேக்காகி வரும். இல்லைன்னா வந்து ஒரு பக்கம் வந்து மேடாகும், ஒரு பக்கம் வந்து பள்ளமாகவும் பேக்காகி வரும். அதனால் வந்து ஏர் பபிள்ஸ்லாம் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிவிட்ருங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒயிட் சாக்கோ சிப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக மேலே வந்து நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், வேறு ஏதாவது சாக்லேட் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து ஒயிட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிவிட்டு ப்ரௌனி வந்து நல்லா கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதில் வந்து மேலே வந்து ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒயிட் சாக்கோ சிப்ஸ் தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ரௌனி வந்து ஒரு 1 ஹவர் அளவுக்கு நல்லா வந்து கூல்டவுன் ஆக விட்டுட்டேன். இந்த ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ரௌனி நம்ம செஞ்சாலும் சரி, ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 or 2 ஹவர்ஸ் வந்து நீங்கள் நல்லா விட்டுருங்க. ஸோ நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக பீஸ் போட்டு வரும். சூடாக இருக்கும்போது கட் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து உடஞ்சி நமக்கு வந்து ஒரு பீஸ் கூட சரியாக வராது. ஸோ அதனால் நல்லா கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பீஸ் போடுங்க. ஸோ இன்றைக்குமே இந்த ப்ரௌனி வந்து நான் ஒரு ஆர்டருக்காக தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இதை வந்து நான் அப்படியே வந்து பேக் பண்ணிவிட்டேன். ஸோ இதோட பேக்கிங் வீடியோலாம் நான் முன்னாடி போட்ட வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன். நான் எப்படி வந்து அதை பேக் பண்ணுறேன், எந்த மாதிரி வந்து கொரியர் சென்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது. நிறைய பேர் வீடியோஸ் வந்து பார்த்துருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆன்லைனில் கிடைக்கிது. ஸோ அந்த பாக்ஸில் வந்து அப்படியே வந்து கொரியர் வந்து சென்ட் பண்ணுறாங்க. பட் அந்த பாக்ஸ் வந்து எனக்கு சேஃபாக இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் வந்து இந்த எல்லோ கலரில் ஸ்வீட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த வீடியோவில் கூட பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அந்த ஸ்வீட் பாக்ஸில் தான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து வந்து ப்ரௌனி வந்து நான் சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுலேயுமே வந்து ப்ரௌனி வந்து அப்படியே நான் வைக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கிளிங் ரேப் போட்டு நான் வந்து சென்ட் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ப்ரௌனிக்கு வந்து தனித்தனியாக வந்து சின்ன சின்ன கவர்ஸ் வந்து ஆன்லைனில் வந்து விற்கிது. நம்ம வந்து ஸ்டோர்லேயுமே வாங்கிக்கலாம். ஸோ இந்த பாருங்கள், இந்த மாதிரி கவர்ஸ் தான். இது வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன், மீஷோவில் வாங்கினேன். ஸோ இந்த கவர்ஸ் வந்து 100 கவர்ஸ் வந்து 150, 100 ரேஞ்ச் அந்த மாதிரி தான் வருது. ஸோ இந்த கவர்ஸில் வந்து தான் நான் வந்து ஒவ்வொரு ப்ரௌனியுமே தனியாக வந்து பேக் பண்ணி அதை வந்து நான் வந்து பாக்ஸில் வச்சு, ஸோ அந்த பாக்ஸுக்குமே வந்து மேலே வந்து இந்த பபுள் ஸ்டாப் வந்து நல்லா வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து கொரியர் பேக்கில் போட்டு நான் வந்து சென்ட் பண்ணுவேன். கொஞ்சம் பக்கத்தில் லோக்கலில் யாராவது கேட்குறாங்க அப்படின்னா நான் வந்து வெறும் பாக்ஸ்லேயே வந்து தனித்தனியாக பீஸில் வந்து நான் அப்படியே வச்சுருவேன். பட் லாங்கில் வந்து சென்ட் பண்ணும்போதெலாம் இந்த மாதிரி வந்து ப்ரௌனிஸ் வந்து ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டிக்கும். அது வந்து கரெக்டாக வந்து அவங்களுக்கு வந்து போய் சேரும்போது கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் வந்து நான் வந்து இந்த மாதிரி கவர்ஸில் வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கவர்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவருக்கு இந்த பப்புள் ரேப்க்கெலாம் நான் வந்து தனியாக வந்து நான் வந்து அமௌண்ட் வந்து நான் வந்து அவங்களுக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து எடுக்கிறது கிடையாது. நான் வந்து ப்ரௌனிக்கு மட்டும்தான் நான் வந்து ரேட் போடுறேன். மற்றபடி வந்து இது எதுக்குமே நான் சார்ஜ் பண்ணுறதில்ல. ஸோ இந்த கவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரோட திருப்திக்காக தான். கண்டிப்பாக வந்து நம்ம அனுப்புகிற பொருள் வந்து நல்லபடியாக இருக்கணும், அவங்களுக்கு வந்து கரெக்டாக போய் ரீச் ஆகணும். ஸோ அதுக்காக வந்து நான் வந்து ப்ரௌனி வந்து இப்படி தான் பேக் பண்ணுறேன். ஸோ இதுவுமே வந்து நான் சொன்னபடி ஒரு கஸ்டமருக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனி ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பேக்கிங் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக வந்து வரும். சூடாக இருக்கும்போது பேக் பண்ணிங்க அப்படின்னா அந்த அந்த ப்ரௌனியில் இருக்க அந்த பட்டரை வந்து ஒரு மாதிரி பிரிஞ்சு வர மாதிரி ஆகிடுது. அதனால் சூடாக இருக்கும்போது பேக் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நிறைய குவான்டிட்டி இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து பிவிசி பாக்ஸ் வந்து 1000 ml பிவிசி பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து பேக் பண்ணி கொடுப்பேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து 1/2 kg வந்து இந்த பாக்ஸில் தான் சென்ட் பண்ணேன். ஆனால் 1/2 kgக்கு வந்து இந்த பாக்ஸ் வந்து எனக்கு பத்த மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து இந்த பிவிசி பாக்ஸ் வந்து 1000 ml வந்து நான் வந்து கொடுத்துட்ருந்தேன். ஸோ உங்களுக்குமே இது போல் ப்ரௌனிஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ப்ரௌனிஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட வந்து வீட் ப்ரௌனி, ராகி ப்ரௌனி, அது கூட ரெட் வெல்வெட் ப்ரௌனி, ஸோ ட்ரிபிள் சாக்லேட், டபுள் சாக்லேட், ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா ப்ரௌனிஸுமே அவைலபிளாக இருக்குது. கூடவே டீ, கேக்ஸ், குக்கீஸ் இது எல்லாமே ஆர்டர் எடுத்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஒரு வேளை வந்து தஞ்சாவூருக்குள்ளேயே லோக்கலில் இருக்கீங்கனாலும் சரி, உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு ரிட்டன் கிஃப்ட்டுக்கு இந்த மாதிரி ப்ரௌனிஸ், கேக்ஸ், இந்த மாதிரி குக்கீஸ் ஏதாவது கொடுக்கணுன்னாலும் நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணலாம். உங்களுக்கு தஞ்சாவூருக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது. நீங்கள் வந்து நேரடியாகவே வந்து ஆர்டர் வந்து எடுத்து நேரடியாகவே வாங்கிக்கலாம். ஸோ இந்த கஸ்டமருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக நான் வந்து ஓட்ஸ் குக்கீஸ் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இதுவுமே வந்து ஒரு ஆர்டருக்கு தான். ஸோ இந்த அதில் வந்து 2 பீஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக வச்சு கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ உங்களுக்கும் வந்து இந்த ரெட் வெல்வெட் ப்ரௌனி சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மகிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். நீங்கள் ஆர்டர் பண்ண உடனே ஒரு 1 or 3 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி நாங்கள் வந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிடுவோம். ஸோ ப்ரௌனிஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து பட்டர் நல்ல வந்து ஒரு குவாலிட்டியான பட்டர், அது கூட வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிராண்டட் சாக்லேட், அதை வச்சு தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மைதா இது எல்லாமே வந்து நல்ல பிராண்டடாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. கண்டிப்பாக வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஹோம் பேக்கிங் அப்படிங்கிறது நிறைய இடத்துல பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுற லேடிஸ்க்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பார்த்துட்டு நீங்களும் இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களாலேயும் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். ஸோ நம்ம சேனலில் இது போல் நிறைய பிஸ்னஸ் வீடியோவும் போட்டிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.